தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை இலங்கை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். சொல்லுங்கள், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இந்நிலையில் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை இலங்கை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அவர் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். இலங்கை அதிபராக பதவியேற்ற பின்பாக அனுரகுமார திசநாயக்காவுடன் முதல் பயணம் என்பது வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கானதாக இருந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்று மாலை அவர் இந்தியா வந்தடைந்தார். அரசுமுறை பயணமாக 3 நாட்களாக இந்தியா வந்திருக்கக்கூடிய அவரை முதலில் குடியரசுத் தலைவர் வரவேற்று சிவப்பு கம்பள வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியுடனான சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது ஹைதராபாத் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லத்தில் நடைபெற்றது. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த தலைவர்கள் அனைவரையுமே ஹைதராபாத் இல்லத்தில் வைத்துதான் பிரதமர் மோடி சந்தித்தார். அதிகாரப்பூர்வ சந்திப்பு என்பது மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை, இரு நாட்டு உடன்பாடு உள்ளிட்டவை குறித்தான பேச்சு என்பது நடைபெறும். அந்த வகையில் தான் அனுரகுமார திசநாயக்காவுடைய சந்திப்பு என்பது இந்த ஹைதராபாத் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதன் பின்பாக பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் ஆகிய இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். அதில் அவர் முதலில் பேசிய பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் இந்திய இரு நாட்டு உறவு என்பது மேலும் வலுப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று பெட்ரோலியம், எரிவாயு, சூரிய ஒளி, மின்சாரத்துறையில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு என்பது வலுப்படும் என்பதை அவர் பதிவு செய்திருந்தார். காங்கேசன் துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்கான நிதி உதவி அளிக்கப்படும் என்ற உறுதியை இலங்கை அதிபருக்கு இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதே போன்று இலங்கையில் பால்வளம், மீன்வளத் துறைகளில் வளர்ச்சிக்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் என்பதையும் அவர் இந்திய ரீதியாக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். மேலும் நேரடியான இணைப்பு, டிஜிட்டல் இணைப்பு மற்றும் ஆற்றல் இணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக அந்த கூட்டாண்மையின் முக்கிய தூண்களாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். குறிப்பாக பெட்ரோலிய குழாய் மல்டி பெட்ரோலிய குழாய் அமைப்புகள் என்பது பணிகள் என்பது விரைவில் தொடங்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபரான திசநாயக்கா இலங்கை அதிபராக பதவியேற்ற பின்பாக முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதோடு இந்தியாவின் சிறப்பான வரவேற்புக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்தியானது மிகுந்த கடின நிதி நெருக்கடியில் இருந்தபோது இந்தியாவின் உதவி என்பது மறக்க முடியாத விஷயமாகவும் மிகப்பெரிய விஷயமாகவும் இருந்தது. இலங்கையினுடைய அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான இந்தியாவின் அந்த உதவி என்பது என்றுமே மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கிறது என்பதை திசநாயக்கா நினைவு கூர்ந்தார். அதேபோன்று மக்களின் நலனுக்காக பாடுபடுவதை இலங்கை மக்கள் தங்களை தேர்வு செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இலங்கை பாதுகாப்பு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு அனுமதிக்காது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் சுருக்குவெடி மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் அந்த மீன்பிடி தொடர்பாகவும் பேசிய அவர் கடல் வளம் காப்பதற்காக சுருக்குமடி வலை பயன்படுத்துவதை மீனவர்கள் கைவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக சுருக்குமடி வலை பயன்படுத்துவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் ஆகவே சுருக்குமடி வலை பயன்படுத்துவதை தடுக்க இரு அரசுகளும் நடவடிக்கை எடுக்க என்பதையும் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக தற்போது திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் இலங்கை அரசு அனுமதிக்காது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏனெனில் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கை விஷயங்கள் இருப்பதன் காரணமாகவும் ஏற்கனவே சீனா அங்கு ஒரு துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட போது இந்தியா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது. இந்நிலையில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு மிக முக்கியத்துவமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியை சந்தித்திருக்கும் இலங்கை பிரதமர் அனுரகுமார திசநாயக்க இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் இலங்கை ஒருபோதும் ஈடுபடாது என்றும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவே விரும்புகிறோம் என்றும் சுருக்குமடி வலைகளை இந்திய மீனவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.